முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோர் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கூட்டணியில் இருந்து விலகிய நிலையில், அவர்களை மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டுவர பாஜக முயற்சி மேற்கொண்டது. ஆனால் இதற்கான பேச்சுவார்த்தைகள் இதுவரை இறுதி முடிவை எட்டவில்லை. தேமுதிகவும் தனது கூட்டணி நிலைப்பாட்டை நாளை மறுநாள் அறிவிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளதால், தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் முழுமையாகவில்லை. இந்த சூழ்நிலையில்தான் கூட்டணி விவகாரங்களை கையாள அனுபவம் வாய்ந்த தலைவர் என்ற அடிப்படையில் பியூஷ் கோயலுக்கு தமிழக தேர்தல் பொறுப்பு வழங்கப்பட்டது. தொடர்ந்து அவர் சென்னை வந்தபோது முதற்கட்டமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து அதிமுக பாஜக கூட்டணி கணக்குகள் வேகமெடுக்க ஆரம்பித்துள்ளது. தொடர்ந்து அமித்ஷா வருகையும் இந்த பணிகளை துரிதப்படுத்தியுள்ளது. தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வரும் நிலையில், அவர் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பது ஜனவரி 9ஆம் தேதி மாநாட்டின் போது தெரிந்துவிடும். இது ஒருபுறம் இருக்க, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோரை கூட்டணிக்குள் கொண்டுவரவும் பாஜக தீவிரமாக காய் நகர்த்தி வருகிறது. இரு தரப்பிலும் பேச்சுவார்த்தைகள் மறைமுகமாக நடைபெற்று வரும் நிலையில், எடப்பாடி பழனிசாமி தான் இடையில் பிரச்சனையாக இருப்பதாக பாஜகவினர் சொல்கின்றனர். அமித்ஷாவும் பியூஷ் கோயலும் தமிழகத்தின் பக்கம் தங்கள் பார்வையை திருப்பி இருக்கும் நிலையில், அடுத்தடுத்து பல அதிரடி மாற்றங்கள் அரங்கேறலாம் என சொல்லப்படுகிறது.